உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். தமிழ் பாப்பா இருக்குல்ல, அது அடிக்கடி அவங்க அப்பாவை பத்தி என்கிட்ட சொல்லும். அதை வச்சு யோசிக்கும் போது வந்தவன் தமிழோட அப்பாவா இருக்க மாட்டான்னு எனக்கு தோணுச்சு. அதுவும் இல்லாம 50 ரூபாய வாங்கிட்டு அவன் 500 ரூபாய்க்கு நடிச்சிட்டு இருந்தாட. அப்பவே எனக்கு அவன் மேல சந்தேகம் வந்துருச்சு. அதுவும் கரெக்டு தான். நீ பாத்தியா மாப்ள, என்னை எல்லாம் எவ்வளவு வெகுலியா வளர்த்து வச்சிருக்காங்க. ஒரு தவளை வாயன் நடிச்ச நடிப்பெல்லாம் பார்த்து நான் ஏமாந்துருக்கேன்னா பாத்தியா? வெரி பேட். சரி மாப்ள, எவ்வளவு நேரம் இங்கேயே நிக்கிறது? வாடா கிளம்புவோம், வா. மாப்ள ஒரு நிமிஷம் இருடா, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுறா. என்ன சத்தியம்? இங்க நான் பட்ட அவமானம் ஒரு துளி கூட ஆண்டாளுக்கு தெரியக்கூடாது மாப்ள. அவளுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கேன், 3 நாளைக்கு அவளுக்கு வெத்தலை பார்க்க நான் தான் மாப்ள. மென்னு துப்புவா மாப்ள. அவ என்ன வக்காலி தூக்கத்துல இருந்து எழுப்பி என்ன அசிங்கப்படுத்துவோம் மாப்ள. அவ ஆண்டாள்னா அவ்வளவு பயமாடா? பயம்லாம் இல்ல மாப்ள, பாரதி புருஷன் கடிச்சிருவான்ற நம்பிக்கையில நான் ஆண்டால ஓவரா ஓட்டிட்டேன்டா நேத்து. அவ பழிக்கு பழி வாங்குறதுல 10 தங்க பதக்கம் வாங்கினவா மாப்ள. அவ அதனாலதான் நான் சொல்றேன், இங்க நடந்தது அங்க அவளுக்கு எதுவும் தெரியக்கூடாதுடா. நானா ஏதோ ஒண்ணு சொல்லி சமாளிச்சுக்கிறேன்டா. சரியா? சரிடா, நான் சொல்ல மாட்டேன். நீ கார் எடு, போலாம். போ. டேய் போடா மாப்ள, போ மாப்ள எடுறா. டேய் சொல்ல மாட்டேன்டா. I am your best friend. தெரியும். அம்மாடி அம்மா, எவ்வளவு அழகா இருக்கடி. என்ன, எனக்கு மாப்பிள்ளை ஏதாவது பாத்திருக்கியா? இப்ப எதுக்கடி என்ன புது பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு இருக்க? இது பாரு, ஏன் எதுக்குன்னா எந்த கேள்வியும் கேட்க கூடாது. நான் சொல்றத மட்டும்தான் செய்யணும். எங்க போறோம்னாவது சொல்லுடி. அதெல்லாம் சர்ப்ரைஸ், நீயே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோ. வா வா. என்னடி சொல்றாடி? ஏ பாரதி, ஏ ராசாத்தி, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. இம்புட்டு அழக உள்ள வச்சு பூட்டிக்கிட்டு வெளியில என்ன படிஞ்ச மாதிரி அலைஞ்சிட்டு இருந்தியா? இந்த கோலத்துல உன்னை பார்த்தா போதும், ஓ புருஷன் அப்படியே கால்ல விழுந்து குண்டு கட்டா தூக்கிட்டு ஓடிடுவா. என்னது புருஷனா? ஏய், என்னடி நடக்குதுங்க? ஏய் கிழவி, நானே சொல்லாம கூட்டிட்டு போய் நிறுத்தலான்னு பார்த்தா எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டியே. மூஞ்ச பாரு. ஏய் பாரதி, அழகர் வந்து உன் புருஷனை கண்டுபிடிச்சிட்டாரு. ஏய் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறவா. சீக்கிரம் வா. போ. எப்படி கண்டுபிடிச்சாரு? ஐயோ பாரதி, கண்டுபிடிக்கல. நீங்களா ஏதாவது உளறி தொலைச்சிடாதீங்க. ஏண்டா ஏத்த விட்டுக்காரா, நீதான் பாரதியோட புருஷனா? நீ இவ மக கூட கொஞ்சி குலாவும் போதே எனக்கு தெரியுமுடா, உனக்கும் இவளுக்கும் ஏதோ ஒண்ணு இருக்கும்னு. பாத்தியா, என் பேரை சிங்கக்குட்டி மாதிரி உன்னை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தா பாத்தியா? பாட்டி ஏய் நீ வாய் முட்டு கொஞ்ச நேரம் சும்மா இரு. ஏய் நீ போய் பேசுடி. ஏண்டாளு, நடந்தது நடந்து போச்சு, இதுக்கு மேல நடக்க போறத பத்தி பேசுவோம். என்ன பேராண்டி, நான் சொல்றது கரெக்ட் தானே? கிழவே, இன்னும் 3 பேர் சேர்ந்து என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்களா? நாங்களே பாரதி புருஷனை பார்க்க போய் மொக்க வாங்கிட்டு வந்திருக்கோம். சும்மா 2 பேருமே சேர்ந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ இவ பாரதி புருஷன் இல்லையா? நல்ல வேளை. நான் எப்போ இவனை பாரதி புருஷன்? நீயா ஏதோ ஒன்று நினைச்ச ஏதோ ஒன்று பேசிட்டு இருப்பியா?
அப்போ நிஜமாவே கண்டுபிடிக்கலையா? நான் தான் சொன்னேன்ல பாரதி, நீங்க தான் அவசரப்பட்டுட்டீங்க. நல்ல வேளை யாருக்கும் தெரியல. ஏய், அப்ப பாரதி புருஷனை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டீங்க போல. அது எங்க கேக்குறீங்க? ஏதோ நியூஸ் பேப்பர்ல குழந்தைய காணோன்னு ஒரு விளம்பரம் வந்துச்சான். இவன் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பாரதி புருஷனை பார்க்கணும்னு வர சொல்லியிருக்கான். நானும் போய் பார்த்தேன். உங்க புருஷன்னு சொல்லி ஏன் முன்னாடியே ஒருத்தன் நின்றுட்டு இருந்தான். எனக்கு அவனை பார்த்த உடனே சந்தேகம். உங்களுக்கு இருக்கிற அழகுக்கும் அம்சத்துக்கும் கண்டிப்பா அவன் உங்க புருஷனா இருக்க மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதான் நேரா போய் அவன்கிட்ட பாப்பா பேர் என்னன்னு கேட்டேன். அவனுக்கு நடிக்க சொல்லி கொடுத்தவங்க பாப்பா பேர் என்னன்னு சொல்லாம விட்டுட்டாங்க போல இருக்கு. அதுல மாட்டிக்கிட்டாங்க என்கிட்ட. ஏன்டா யார் குழந்தைய ஓன் குழந்தைன்னு சொல்ற, யார் பொண்டாட்டிய ஓன் பொண்டாட்டின்னு சொல்றேன்னு விட்டேன் போறங்க. நாலு அற திரும்பி பார்க்காம ஓடிட்டான். ஏய், நீ எதுவும் உருப்படியாவே செய்ய மாட்டியா? ஏற்கனவே அந்த விளம்பரம் வந்ததுல இருந்து பாரதி பயந்துட்டு இருக்கா. இதுல நீயே போய் அவங்கள கூட்டிட்டு வந்துருவ போல இருக்கு. சச்ச அழகர் அந்த அளவுக்குலாம் முட்டாள் இல்லைங்க. அவங்களுக்கு பாரதி இருக்கிற இடம் தெரியக்கூடாதுன்னு தான் திருச்சியிலேருந்து வரோன்னு அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணிட்டான். அவங்களுக்கு பாரதி இங்கே தான் இருக்காங்கன்னு கண்டிப்பா தெரிய வாய்ப்பு இல்லை. உன்கிட்ட அதை சொல்லாமலே இருந்திருக்கலாம். ஏய், சும்மா திட்டிகிட்டே இருக்காத. இந்த மாதிரிலாம் நடக்கும்னு எனக்கு தெரியுமா என்ன? ஆனா எனக்கு தெரியும். நீங்க அவரை தேடினாலே இப்படிதான் ஏதாவது நடக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் நான் அவ்வளவு தூரம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன். நீங்க தான் கேட்கல. இங்க பாரு ஆண்டாளு, நீயும் சரி அழகரும் சரி எனக்கு நல்லது பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு இன்னொரு தடவை இப்படி எதுவும் பண்ணாதீங்க. என் புருஷனும் சரி என் புருஷனோட குடும்பமும் சரி அவங்க ஒண்ணு அவ்வளவு நல்லவங்களா இல்ல. பணம் இருக்கிற தைரியத்துல என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அட கம்மன் இருங்க பாரதி, நீங்க தான் அவனை பணக்காரன் இருக்கீங்க. இன்னைக்கு உங்களுக்கு புருஷனா நடிக்க வந்தவனோட சம்பளம் என்னன்னு தெரியுமா? 2500 ரூபா, 250 ரூபா பெட்ரோல் கன்வென்ஸ். அவனை போய் பணக்காரன்ட்டு பிச்சைக்கார பையங்க அவன். சரிங்க, இத பத்தி பேசுறது இதுவே கடைசியா இருக்கட்டும். இனிமே எனக்காக நீ எதுவும் பண்ணாதீங்க ப்ளீஸ். இங்க பாரு, உனக்கு ஏதாவது திட்டணும்னா டக்குன்னு திட்டிக்க போகணும். நான் மத்தியானத்துல சாப்பிடல, பசிக்குது எனக்கு. டிவியா இருக்கும் போல. யார் அவ? இதுக்கு அவங்க உன்னை கேவலமா திட்டி இருக்கலாம். வா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.